அம்புலி மாமா கதைகள். பயன்படுத்தவில்லையே. வேம்பூர்ல வேலப்பன்கிற விறகு வெட்டி தினமும் காட்டுக்கு போய் விறகு வெட்டி அதை விற்று தன்னோட பெரிய குடும்பத்துக்கு அரை வயிறு கால் வயிறு கஞ்சி கிடைக்க செஞ்சு வந்தான். ஏதாவது ஒரு தேவதை வந்து கூரையை பிளந்து தங்க நாணயங்களை கொட்டாதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் காலையில அவன் காட்டுக்கு போய் ஒரு பெரிய மரத்தை பார்த்து அதை வெட்ட தன்னோட கோடாலியை உயர்த்தினான். அப்போ அவனை யாரோ பிடிச்சு நிறுத்தினது பார்த்து ஆச்சரியத்தோட பார்த்தான். அப்படி செஞ்சது ஒரு மரத்தோட தேவதை. அது வேலப்பனை பார்த்து, நான் இந்த மரத்தோட தேவதை, இதை வெட்டாத, பல ஆண்டுகளா நான் இங்கே இருக்கிறேன், உன்னோட வறுமை பற்றி எனக்கு தெரியும், உனக்கு 3 வரங்கள் கொடுக்குறேன், நீ வீட்டுக்கு போய் தினமும் ஒரு வரம் வீதம் நீ கேளு, அது பழிக்கும்னு சொன்னது. வேலப்பனும் இந்த மரத்தை வெட்ட மாட்டேன், நீ கொடுத்த 3 வரங்களை கேட்டு பயனடைகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனான். மறுநாள் காலையில் அவன் தனக்கும் தன்னோட குடும்பத்தவருக்கும் விருந்து சாப்பாடு வேணும்னு வரம் கேட்டான். ஆனா அரை மணி நேரமாகியும் எதுவும் வரல. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எதிர் வீட்டு ஏழுமலை பல பாத்திரங்கள்ல உணவை எடுத்துட்டு வந்து, வேலப்பா, இன்னைக்கு என்னோட வீட்டுல விசேஷ பூஜை நடந்தது, உனக்கும் உன்னோட குடும்பத்துக்கும் வடை பாயாசத்தோட சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னான். வேலப்பனோ, ஏழுமலை, உன்னோட சாப்பாடு வேணாம், ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு விருந்து சாப்பாடு கிடைக்க போகுதுன்னு சொன்னோன்னே ஏழுமலையும் தான் எடுத்துட்டு வந்த சாப்பாட்டை தன்னோட வீட்டுக்கே எடுத்துட்டு போயிட்டான். வேலப்பன் விருந்து சாப்பாட்டை தேவதை கொடுக்க போகுதுன்னு எதிர்பார்த்து அன்னைக்கு முழுவதும் காத்திருந்தான். ஆனா எதுவுமே வரல. அதனால அன்னைக்கு முழுவதும் அந்த குடும்பம் பட்டினியோட இருக்க வேண்டியதானது. முதலாவது வரம் தான் பழிக்கலையே, 2வது வரமாவது பழிக்குதான்னு பாக்குறேன்னு நினைச்சு வேலப்பன் மறுநாள் அவன் தனக்கு எல்லா வசதிகளோட கூடிய பெரிய மாளிகை ஒன்று கிடைக்கணும்னு வரம் கேட்டான். 1 மணி நேரம் போனோன்னு தன்னோட வீடு பெரிய மாளிகையா மாறலையேன்னு அவன் கவலைப்பட ஆரம்பிச்சான். அப்போ அவனோட வீட்டுக்கு முன்பின் தெரியாத ஒருத்தன் வந்து, ஐயா, நான் உங்க பெரியப்பாவோட ஊர்ல இருந்து வர்றேன், இப்போ அவர் மரண படுக்கையில இருக்கிறாரு, உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாருன்னு சொன்னான். வேலப்பனோ தேவதை கொடுத்த 3 வரங்களும் பழித்த பிறகுதான் தான் வீட்டை விட்டு வெளியில போகணும்னு தீர்மானிச்சிருந்ததுனால அன்னைக்கு 2வது வரத்தால ஒரு பெரிய மாளிகையை அடைய போகிறதாக அவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்ததுனால வந்தவன் கிட்ட, நான் ஒரு முக்கியமான வேலையில ஈடுபட்டிருக்கிறதுனால இப்போ வர இயலல, இதை என்னோட பெரியப்பா கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி அவனை அனுப்பினான். அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் தன்னோட வீடு பெரிய மாளிகையா மாறிடும்னு எதிர்பார்த்து உட்கார்ந்துருந்தான். ஆனா அது அப்படி ஆகல. அன்னைய பொழுதும் போச்சு. தேவதையோட 2 வரங்களும் பழிக்கலையேன்னு யோசிச்சுக்கிட்டே 3வது நாள் தனக்கு 1,00,000 தங்க நாணயங்கள் கிடைக்குமாறு செய்யணும்னு தேவதை கிட்ட வரமா கேட்டான். அவன் அதுக்காக கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருந்தான். அப்போ ஜமீன்தாரரோட ஆள் வந்து, வேலப்பா, ஜமீன்தாரர் உன்னை இப்போவே அழைச்சிட்டு வர சொன்னாரு, வா என்னோடன்னு சொன்னான். வேலப்பன் பயந்து போனான். ஏன்னா ஜமீன்தாரருக்கு சொந்தமான ஒரு மரத்தை சில நாட்களுக்கு முன்னாடி திருட்டுத்தனமா வெட்டிக்கிட்டு இருந்தான். அப்போ ஜமீன்தாரரோட வீரர்கள் அதை பார்த்து அவனை பிடிக்க வந்தாங்க. வேலப்பனோ அவங்களுக்கு அகப்படாம தப்பிட்டான். அந்த குற்றத்துக்காக தான் அவர் தண்டனை கொடுக்க தன்னை கூப்பிடுறாருன்னு நினைச்சான். அவன் ஜமீன்தாரரோட ஆள்கிட்ட, ஐயா, என்னோட பெரியப்பா அவர் ஊர்ல படுத்த படுக்கையா இருக்கிறாரு, அவரோட உடல்நிலை மோசமாகிட்டு இப்போ அந்த ஊருக்கு தான் போய்கிட்டு இருக்கேன், அங்க இருந்து நேரா வந்து ஜமீன்தாரரை பாக்குறேன்னு சொல்லி அனுப்புனான். அதுக்கப்புறம் அன்னைக்கு முழுவதும் காத்திருந்தும் 1,00,000 தங்க நாணயங்கள் கிடைக்கவே இல்லை. மரதேவதை ஏமாத்திட்டுன்னு ஆத்திரமா கோடாலியோட காட்டுக்கு போய் தேவதை வாழ்ற மரத்தை வெட்ட போனான். அப்போ தேவதை அவன் முன்னாடி தோன்றி, என்ன வேலப்பா, ஏன் வெட்ட வந்த, நான் தான் உனக்கு 3 வரங்கள் கொடுத்தேனேன்னு சொன்னது. வேலப்பனோ, நீ கொடுத்த வரங்கள்ல 1 கூட பழிக்கலன்னு வெறுப்போட சொன்னான். தேவதையும், ஏன் பழிக்கல, நீ சொன்னபடி விருந்து சாப்பாட்டை உன்னோட எதிர் வீட்டு ஏழுமலை கிட்ட கொடுத்து அனுப்புன, உன்னோட பெரியப்பாவை வச்சு அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு எல்லா வசதிகளும் கொண்ட அவரோட பெரிய மாளிகையை கொடுக்க ஏற்பாடு செஞ்சேன், ஆனா நீ தான் இதையெல்லாம் நிராகரிச்சிட்டியேன்னு சொன்னது. அப்போ வேலப்பன், நீயா இதையெல்லாம் செஞ்ச, இது தெரியாம நிராகரிச்சிட்டேனே, ஆனா 3வது வரம் நிறைவேறவே இல்லையேன்னு அழாத குறையா கேட்டான். அதுக்கு தேவதை, அதையும் ஜமீன்தாரர் வச்சே பழிக்க ஏற்பாடு செஞ்சேன், நீ அவரோட மரத்தை திருட்டுத்தனமா வெட்ட முயன்று அவங்க வீரர்கள் கிட்ட அகப்படாம தப்பிட்ட, பாதி வெட்டப்பட்ட அந்த மரத்தை முழுவதுமா வெட்டி விடும்படி ஜமீன்தாரர் தன்னோட ஆட்களுக்கு கட்டளையிட்டாரு. அந்த மரத்தின் கீழே 1,00,000 தங்க நாணயங்கள் கிடைச்சோன்னு அவற்றை உனக்கு கொடுக்க நினைச்சு அவர் உன்னை கூப்பிட்டு வர சொன்னாரு. நீயோ பயத்தினால போகல, அதனால நீ அவரை லட்சியம் செய்யலன்னு நினைச்சு அந்த பணத்தை ஒரு வேத பாடசாலைக்கு கொடுத்துட்டாருன்னு சொன்னது. இதை கேட்ட வேலப்பன் வாயடைச்சு போனான். பிறகு சுதாரிச்சுக்கிட்டு, தேவதையே, இன்னொரு முறை 3 வரங்கள் கொடுன்னு கெஞ்சினான். ஆனா தேவதையோ, முடியாது, நான் கொடுத்த வரங்களை நீ உன்னோட அறிவின்மையாலையும் பேராசையாலையும் வீணடிச்சிட்ட. அதிர்ஷ்டம் மனுஷனுக்கு
ஒரு முறை தான் வரும். நீ அதை நழுவ விட்ட. இனி நீ உன்னோட உழைப்ப தான் நம்பணும். நீ இனிமே காட்டுல மரங்களை வெட்டக்கூடாது. கீழே விழுந்து கிடக்கிற உலர்ந்த கட்டைகளை எடுத்துட்டு போய் வித்து பிழை. அப்பதான் உனக்கும் உன்னோட குடும்பத்துக்கும் போதிய உணவுக்கான பணம் கிடைச்சு வரும்னு சொல்லி அனுப்புனது.